எம்ஜிஆர் ஃபார்முலா விஜய்க்கு கை கொடுக்குமா? விஜய் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து 1967 மாதிரியும் 1977 மாதிரியும் 2026 தேர்தலில் அதிசயம் நடக்கும்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. தமிழ்நாடு அரசியல்ல 1967, 77 இந்த இரண்டு தேர்தல்களும் இதுவரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுறது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு, அந்த தேர்தல்கள்ல அதிகார வலிமை மிகுந்த ஆட்சிகளை அகற்றி ஆட்சி மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் பதில். 2026லயும் அப்படி ஒரு மாற்றம் நிகழும்னு தாவேக சொல்லிட்டு இருக்கு. ஆனா அப்போ இருந்த அரசியல் சூழல் இப்பவும் அப்படியே இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேட வேண்டி இருக்கு. 2026ல தாவேக சொல்றபடி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அந்த கட்சி உள்கட்டமைப்போடையும் பலத்தோடையும் இருக்காங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் 67லயும் 77லயும் இல்லாத தகவல் தொடர்பு வசதிகள் இப்ப உருவாகி இருக்கிறது தாவேகாவுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. 1967, 77 தேர்தல் ஃபார்முலா அன்று நடந்தது என்ன, இன்று விஜய் சொல்வது என்ன? தாவேகாவின் அறிமுக தேர்தலையும் திமுக அதிமுகவின் அறிமுக ஆட்சியையும் ஒப்பிடுவது சரியா? இதெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியாவிலேயே மாநில கட்சி ஒன்று ஆட்சியை பிடிச்ச வரலாறு முதன்முறையா 1967 தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. மெட்ராஸ் மாநிலத்துல 1967 திமுக முதலா ஆட்சி அமைச்சதை இந்தியாவே வியந்து பார்த்தது. காரணம், அப்போ இந்தியாவில எல்லா மாநிலங்கள்லையும் இந்தியாவையும் ஆட்சி செஞ்சது காங்கிரஸ். அதை தோற்கடிச்சு ஒரு கட்சி ஒரு மாநிலத்தை ஆள துவங்கினது அரசியல்ல பெரிய சாதனையாகவும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா திமுகவோட வரலாறு 1967 இருந்து எழுத முடியாது. 1917 தொடங்கப்பட்ட நீதி கட்சியோட தொடர்ச்சி திராவிட கழகம். திகால இருந்து 1949 பிரிஞ்சு அண்ணா ஆரம்பிச்சதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி திமுக ஆட்சிக்கு வரும்போதே ஒரு கொள்கை சார்ந்த இயக்கமா 50 ஆண்டுகளை கடந்து இருந்துச்சு. திராவிட சித்தாந்தத்தால ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் பெரியார் வழியில கட்சியை வழிநடத்தினாங்க. 1949 கட்சி தொடங்கினாலும் 1957 தேர்தல்ல தான் முதல்ல போட்டிக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா 1962 தான் உதயசூரியன் சின்னத்துல ஒரு அரசியல் கட்சியா போட்டிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சுயேட்சைகளா தான் தேர்தல்களையும் எதிர்கொண்டாங்க. 62 தேர்தல்ல எதிர்கட்சியா வளர்ந்து 1967 ஆட்சியை பிடிச்சாங்க. இதன்படி பார்த்தாலும் திமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டு சரியா 18 ஆண்டுகள் தாண்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்ச பிறகுதான் ஆட்சிக்கு வந்தது திமுக. திமுக தொடங்கப்பட்டப்பவே திராவிடத்தை பேசின ஒரே கட்சியா தேசியம் பேசின காங்கிரஸுக்கு மாற்றா உருவெடுத்தது. தாவேக துவங்கப்பட்டிருக்கிற இந்த சமயத்திலையும் தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகள் முழு கட்டமைப்போடு இருந்துட்டு இருக்காங்க. தாவேகாவில் இன்னும் சில மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் அதற்கடுத்த நிர்வாகிகள் நியமிக்கப்படாத நிலையில முழுமையான உட்கட்டமைப்போட தேர்தலை சந்திச்சு ஆட்சிக்கு வந்த திமுகவின் 1967 ஃபார்முலா தாவேகாவுக்கு பொருந்துமா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு, மாநில சுயாட்சிக்கு மத்திய அரசால ஏற்படுற பாதிப்பு போன்ற விவகாரங்கள்ல கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. அண்ணாவும் அவருக்கு அடுத்து இருந்த பல தளபதிகள் மேடை பேச்சுகள் மூலமா மக்கள் கிட்ட கோரிக்கைகளை முன்வச்சு முன்னெடுத்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவும் இருந்துச்சு. ஆனா விஜய் இதுவரைக்கும் அப்படியான போராட்டங்களை முன்னெடுத்ததா தெரியல. அவருக்கு அடுத்தபடியான தளபதிகள் யாருங்கிறதும் கேள்விக்குறியாவே இருக்கு. விஜய் சொல்ற 1967 ஃபார்முலால அப்போ அண்ணா வச்ச கூட்டணி மட்டுமே அடங்குதான்னு பார்க்கணும். 67 அண்ணா வெற்றி பெறாத ஒரு அரசியல்வாதி. அவரோட முன்னாள் முதல்வர் ராஜாஜி கூட்டணி வச்சாரு. அது மாதிரி 2026 அரசியல்வாதி விஜய் கூட முதலமைச்சரா இருந்தவங்க கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லுதா தாவேக அப்படிங்கிறதையும் கவனம் பெறுது. 2026 தாவேக ஆட்சிங்கிறதுக்கு விஜய் சொன்ன அடுத்த உதாரணம் 1977 ஃபார்முலா. திமுகல இருந்து 1972 பிரிஞ்ச எம்ஜிஆர் 1977 தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாரு. எம்ஜிஆர் அரசியலை ஒரு நடிகரா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தார்னு சுருக்கிடவும் முடியாது. காரணம், எம்ஜிஆர் திமுக பொருளாளரா இருந்தாரு.
திமுகவுக்காக அவர் செஞ்ச பிரச்சாரங்கள் பெரிய எழுச்சியை ஏற்படுத்தினதை மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம 1975 எமர்ஜென்சி நேரத்துல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. மாநில கட்சிகள் எல்லாம் பெரிய நெருக்கடியை சந்திச்சப்ப அதிமுகவை அகில இந்திய அதிமுகவா மாத்தினதும், அப்ப மத்திய அரசு கூட எம்ஜிஆர் காட்டின நெருக்கமும் அவரோட அரசியல் களத்தை எளிமையாக்குச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்படியான சூழல் இப்ப தாவேகாவுக்கு இருக்காங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. பாஜகவும் திமுகவும் அரசியல் எதிரிகள்னு விஜய் சொல்லியிருக்க நிலையில மாநில மற்றும் தேசிய அளவுகள் தாவேகாவுக்கு அனுசரணையான அமைப்புகளோ கட்சிகளோ இல்லை. எம்ஜிஆர் ஒரு பாப்புலர் நடிகர், விஜயும் இப்ப அப்படிதான் இருக்காரு. ஆனா எம்ஜிஆர் மாதிரி மக்களோட மக்களா விஜய் களத்துல இல்ல. எம்ஜிஆர் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ற விஜய் அவரோட எல்லா அரசியல் நடவடிக்கைகளையும் பின்பற்றினா அவருக்கு கை கொடுக்கலாம். 1972 கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் 5 வருஷத்துக்கு மேல தனியா கட்சியை வழிநடத்தின அனுபவம், அதுக்கும் முன்னால திமுகல அவர் பயணிச்ச காலம்னு எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சப்ப அவருக்கு அரசியல் அனுபவம் ஏராளம். அரசியல்ல எம்ஜிஆர் மாதிரியான அனுபவம் விஜய்க்கு இல்லைங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. 1967 தன்னோட சித்தாந்தத்துக்கு எதிரான காங்கிரஸை அண்ணா எதிர்த்ததையும், 1977 திமுகல இருந்து எம்ஜிஆர் வெளியேறினாரு அப்படிங்கிற சென்டிமெண்ட்டையும் வெற்றிக்கு காரணமா சொல்றாங்க. இன்னைக்கு விஜய்க்கு எதிரில் நிற்கிற திமுக அதிமுக ரெண்டுமே கொள்கை விஷயத்திலையும் கட்டமைப்பு விஷயத்திலையும் பலமா இருக்கிற நிலையில விஜயால 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து வெற்றி பெற முடியுமாங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து மக்களை சந்திச்சு அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற திமுக ஒரு பக்கம், அதே மக்களை சந்திச்சு தொடர்ச்சியா பிரச்சாரத்துல இருக்கிற அதிமுக இன்னொரு பக்கம்னு இருக்க நிலையில இன்னும் சுற்றுப்பயணத்தையே தொடங்காத விஜய மக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. டிஜிட்டல் ஊடகங்கள் மூலமா எளிதா பரப்புரையை மேற்கொள்ள முடியும், அதுல மில்லியன் பார்வையாளர்களை சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லப்பட்டாலும் இதே டிஜிட்டல்ல திமுக ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதையும் இவங்களை விஜயின் விர்ச்சுவல் வாரியர்ஸால எதிர்கொள்ள முடியுமாங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. அண்ணாவோட முழக்கமான மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ் அப்படிங்கிற அறிவுரைப்படி 2026 தேர்தலை தாவேகா எதிர்கொள்ளணும்னு தாவேகாவுக்கு சொல்லியிருக்காரு விஜய். அப்படி மக்கள் மன்றத்துக்கு போகும்போதுதான் அந்த களம் விஜய்க்கு சொல்ல போற செய்தி என்ன அப்படிங்கிறது தான் தாவேகாவோட அரசியலை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது அரசியல் யதார்த்தம்.